இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ரெக்டிஃபையரில் எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஒன்று வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது சென்டர் டைப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட் டயக்ராம் தெரியும். அதே மாதிரி சென்டர் டைப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கும் தெரியணும். இப்போ இந்த ஏசி இருக்குன்னா ஏசியில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதேமாதிரி இந்த ஏபிலையும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஏபிக்கு நடுவில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் நடுவில் ரெசிஸ்டர் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது மேலே வரைக்கும் ஃப்ளோ ஆகும், கீழே ஃப்ளோ ஆகும்போது கீழே வரைக்கும் ஃப்ளோ ஆகும். ஏன்னா கீழே இங்கேயும் ஒரு டயோடு இருக்குது, D1 இருக்கும், இங்கே வந்து D2 டயோடு இருக்கும். இதே வந்து ஃபுல்லாக ஆகாது, ஒரு சர்க்குலர் ஃபார்மில் ஆகும். அதுமாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் இது வந்து ஒரு சர்க்குலர் டைரக்ஷன்லேயே டயோடு வந்து கன்சிஸ்ட் ஆகும். எப்படின்னா இப்போ ரைட் சைடு இப்படி ஒன்று சேரும், ரைட் சைட்லேருந்து ஒன்று சேரும், இப்படி ஒரு டயோடு சேரும். இதுலேயும் அதே மாதிரி தான் ஏசி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் சேர்த்துருப்பாங்க. அதுமாதிரி PQ இங்கே வந்து ஏபின்னு போட்டிருப்பாங்க, இது PQவில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணியிருப்பாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் V = Vm sin theta = AC வோல்டேஜ். என்னென்னா RF RL தெரியும், டயோட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோட் ரெசிஸ்டன்ஸ். ரெக்டிஃபையர் வந்து என்ன கண்டக்ட் பண்ணோன்னா த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸோட கரண்ட் வந்து ஒரே சேம் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற மாதிரி வச்சுக்கும். அது வந்து எப்போ போத் ஹாஃப் சைக்கிள், 2 ஹாஃப் சைக்கிளுக்குமே சேர்த்து, ஏன்னா 2 ஹாஃப் சைக்கிள் மேலே ஒரு ஃப்ளோ ஆகும், கீழே ஒரு ஃப்ளோ ஆகும்ல. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வந்து Sன்னு வச்சுட்டு V/RF + RLன்னு சொல்கிறோம். அதை வந்து Vm sin theta RF + RL. இப்போ டிசி பவர் அவுட்புட் என்னென்னா அவுட்புட் ஆஃப் கரண்ட்டு பல்சேட்டிங் டேரெக்டாக கரண்ட் வரும். டு ஃபைண்ட் டிசி பவர் அவுட்புட் வந்து இப்போ கரண்ட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா IDC = 2Im/π. எதுக்குன்னா இப்போ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் ஆன்சர் என்ன வந்தது, PDCயோட வேல்யூ மொத்த டெரிவேஷனையும் போட்டால் Im/πன்னு வரும். இப்போ அதே மாதிரி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையருக்கு அது அப்படியே டபுள் ஆகும், அதுதான் 2Im/π. இது ஃபுல் டெரிவேஷனில் போட்டால் அதே மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து டிசி பவர் அவுட்புட்டோட PDCயோட வேல்யூ கடைசியில் என்ன வரும்னா IDC² × RL. அதுதான் 2Im/m² × RL. இப்போ அது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஏசி இன்புட் பவரோட வேல்யூ என்னன்னா PAC = I² RMS RF + RL. இப்போ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட இதில் எப்படின்னா ஃபுல் வேவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் Im/2 அது வந்து ஷார்ட் நோட்டாக போட்டிருந்தோம். இதில் வந்து Im/√2. ஏன்னா அதுக்கு ஆன்சரே அதுதான். அது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையரில் அந்த √2 மட்டும் எடுத்துருவோம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து PAC = Im/2 √2 × RF + RL. இப்போ PDC/PAC = 2Im/π (² RF Im/√2 RF + RL). இப்போ இந்த ஸ்கொயர் பண்ணும்போது 2Im வந்து 4, 2 2s are 4 ஆகிடும், Im² ஆகிடும். இங்கே Im² / வந்து 2 ஆகிடும். இப்போ இந்த Im² கேன்சல் பண்ணால் இந்த 2 வந்து மேலே போயிடுமா. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 4 இருக்குது, 2² பண்ணால் 4 2s are 18 வந்துடும். இப்போ 8/π² RL/RF + RL. இப்போ இந்த RL கீழே வந்துடுச்சுன்னா /RLன்னு வரும். அப்போ RL/RL வந்து கேன்சல் ஆகிடும், RF/RLன்னு வரும். இப்போ 4/π² வேல்யூ என்னென்னா 0.406. அதே மாதிரி 8/π² வேல்யூ 0.812 RL/RF + RL. அதுதான் கீழே ரெசிப்ரோக்கல் பண்ணி நான் RL/RL வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. அப்போ 1 + RF/RL. இப்போ வந்து இது வந்து சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால அது நெக்லெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, அதை வந்து 100%ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 81.2% ஆன்சர் வந்தது.